Everyone, vanakkam. Thank you for coming to the Galata Plus Mega Tamil Roundtable 2024. So, I'm going to begin with Mr. Mari Selvaraj. So, இது உங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் இயராக நான் பார்க்குறேன். பிகாஸ் இப்போ பரியரும் பெருமாள் வந்தப்போ மாரி செல்வராஜ் யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த படம் வெற்றி அடைஞ்சப்போ தட் பிகேம் அ திங். அடுத்தது வந்து தனுஷோட கர்ணன், அப்புறம் வந்து மாமன்னன். இந்த வருஷம் திடீர்னு வாழைன்னு ஒரு படம் பண்ணுறீங்க. மாரி செல்வராஜை தவிர அஃப்கோர்ஸ் லெட்ஸ் இந்த இவர் சந்தோஷ் அவங்களாம் இருக்காங்க. பட் ஐம் டாக்கிங் அபவுட் த மெயின் இந்த க்ரூ. பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் தவிர வேறு யாருமே ஒரு ஃபேஸ் வேல்யூ இல்லாத ஒரு படம். யூ பிரிங்கிங் இட் அவுட், இட் பிகம்ஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ். நவ் யூ ஹவ் பிகம் அ பிராண்ட் நேம் அப்படிங்கிற ஒரு ஒரு டிட் யூ அது ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் தந்ததா உங்களுக்கு? அப்படி யோசிக்கல. பட் வாழை பண்ணணும்னு யோசிச்சேன்ல. வாழை பண்ணணும்னு யோசிக்கும்போது எனக்கு இதுதான் சார் உங்கள் இன்டர்வியூ சொன்ன மாதிரி தான். மாரி செல்வராஜ் ஏன் பரியரும் பெருமாள், ஏன் கர்ணன், ஏன் மாமன்னனுங்கும்போது அதுக்கான ஒரு டெப்த்தான ஆன்சராக வாழை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது எவ்வளோ நம்பர்ஸ் பண்ணுறது சக்ஸஸாலாம் இல்லை. என்னோடய லேபிள் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருந்து ஆரம்பிக்கணும் அது கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. பட் அதோட ஸ்டார்டிங் அதுக்குன்னு ஒரு லேபிள் இருக்குல்ல, அந்த லேபிளோட மெயின் பிக்சர் காட்டணும் அப்படின்னு தான் என்னோட நோக்கமாக இருந்துச்சு. அதுதான் வாழை பண்ணப்பட்ட நோக்கமே. ஆமாம். அப்புறம் வாழை ஷூட் பண்ணும்போது எனக்கு வந்து நம்ம சொன்னாலும் கூட ஒரு குழந்தைங்க படம் பண்ணும்போது நம்மளை அறியாமலே நம்ம அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் வந்து இப்போது பெரிய ஸ்டார்ஸோட படம் பண்ணும்போது, பெரிய டீமோட படம் பண்ணும்போது நம்ம எல்லாரோட பவரில் இருப்போம். பட் இது வாழை பண்ணும்போது நான் என்னோட இண்டிவிஜுவல் பவரில் நான் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அப்போ என்ன நானே சரி பண்ணிக்கிறதுக்கும் சரி, என்ன நானே யோசிக்கிறதுக்கும் சரி, என்ன நான் நம்புறதுக்கு முதல்ல பிலீவ்னஸ் இப்போ என் மேலே அதிகமாக நான் கான்ஃபிடென்ட் வந்திருக்கு எனக்கு. அப்படி தான் அந்த படத்தை நான் பார்த்தேன். அதோட சக்ஸஸை நான் பிலீவ் பண்ணல முதல்ல. ஆனால் என்னை நம்புவாங்க, என் மீதான நம்பிக்கை அதிகமாகும். இது படம் ஓடுது ஓடலை, எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கல. பட் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் மாறி சொல்லக்கூடிய கதைகள், இதுக்கு முன்னாடி சொன்ன கதைகள், இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய கதைகளையும் மக்கள் நம்புவாங்க. அதை நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அது. வாழை ஹிட்டானதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது இவ்வளோ மக்கள் ஒரு 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 உண்மையை ஒரு படைப்பை நம்புறதுக்கு தயாராக இருக்காங்க. நாம் யாரை பற்றியும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு படைப்புக்குள்ளே தார்மீகமான ஒரு உண்மை இருந்துச்சு அப்படின்னா, அதை உருவாக்குற படைப்பாளியும் அதுக்கு உண்மையாக இருந்தோம் அப்படின்னா, ஆடியன்ஸ் வேறு, மக்கள் வேறு, படைப்புகளை கொண்டாடுற மக்கள் வேறு, உங்களை கிரிட்டிக் பண்ணுற, உங்களை கிரிட்டிசிசம் பண்ணுற, உங்களை அவாய்ட் பண்ணுற, அது ரொம்ப மினிமம். ஆனால் ஹியூஜ் என்ன அப்படின்னா, உண்மைக்கு எப்போவுமே ஒரு சப்போர்ட், பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை வந்து இந்த வருஷம் வாழை மூலமாக நான் அடைஞ்சது அப்படின்னா, எனக்கு என் மீது ஒரு அசைக்க முடியாத ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. அவ்வளோ சொல்லுங்கள். அது ரியலி குட் டு ஹியர். பிகாஸ் இப்போ எல்லாருமே பெரிய படம், பேன் இண்டியா படம்னு அந்த பக்கம் நோக்கி போயிட்டுருக்கிறப்போ, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிவிட்டு, அஃப்கோர்ஸ் நான் சின்ன படம் பெரிய படம் அந்த மாதிரி சொல்லலை, பட் உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சு ஒரு படம் எடுத்து, இந்த கதையும் ஒரு 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 சாதாரண கதை இல்லை, ரொம்ப கொஞ்சம் ட்ராஜடியோட ஒரு கதை. எல்லோரும் சொல்கிறாங்க இப்போல்லாம் வந்து யாருமே தேட்டரில் வந்து அழுகாட்சி படம்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த வருஷம் ஓடுனது ஃபுல்லாக எல்லாமே ஸோ அமரன்மே அழுதுட்டு தான் வந்தாங்க. ஸோ தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் விபி, உங்களுக்கு வந்து யூ ஹேட் அ சேலஞ்ச் விச் வாஸ் தி எக்ஸாக்ட் ஆப்போசிட், விச் வாஸ் டேக் அ பிக் ஸ்டார் அண்ட் அவரை வச்சு ஒரு படம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. இதில் வந்து நீங்கள் ரெண்டு விதத்தில் யோசிக்கிறீங்க. ஒன்று வந்து அந்த ஸ்டார் அவருக்காக வந்து அவரோட ஆடியன்ஸ் அது என்ன வேணும்ன்ட்டு. பட் விபிங்கிற ஒரு கிரியேட்டர் இருக்கார்ல, ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் யோர் மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் சீன் இன் த மூவி கோட், விச் இஸ் லைக், நான் வந்து இது ஸ்டார் இல்லாமல், விஜய் இல்லாமல் இது பண்ணாமல் நம்ம எழுதி நம்மளுக்காக வந்து இந்த சீன் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த ஒரு சீனா எது சொல்லுவீங்க? இல்லை, எல்லாமே நம்ம தான் எழுதுறோம். பட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதான், ஐ மீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறது வந்து, எனக்கு நிறைய படத்தில் சொல்லாத ஒரு 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 சொல்லாதன்னு இல்லை, நான் அந்த சீன் நம்ம பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் பெருசாக. அதுவும் வந்து ஒரு விஜய் சார் படம், அந்த மாதிரி ஒரு 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 மாஸ் ஃபிலிமில் அவங்க ஒய்ஃப் வந்து டெலிவரி இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கும். அப்போ வந்து அவங்க அப்பா வந்து இன்னொரு பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அவனை கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிற ஒரு பையன் இறந்துட்டான்னு சொல்கிறத அது கடைசி வரைக்கும் சொல்லிக்கவே மாட்டாங்க ரெண்டு பேருமே. இவர் கடைசி வரைக்கும் வாயை திறந்து பையன் செத்து போயிட்டான் அப்படிங்கிறதே சொல்ல மாட்டார். அவங்க அதில் அவர் பண்ணுற ரியாக்ஷனில் வந்து அவங்க இப்போ அதை தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் வந்துச்சு. அதுக்கப்புறமா
அது அவர் கட்டி பிடிச்சி அழுதோடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணான்னு தெரியல, ஆனால் பையன் செத்து போயிட்டான். அந்த ஒரு அது ஒரு கிட்டத்தட்ட ஆக்சுவலி ஒரு சிங்கிள் ஷாட் தான் எடுத்தோம், பட் ஆனால் கட் பண்ணி பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த சீன் எனக்கு ரொம்ப, ஏன்னா அது அங்கேயே முடிச்சுக்கலாம். அவங்க அப்பா ஒரு கடைசியாக குழந்தை அழுத இடத்துலையே முடிச்சுட்டு அங்கேயே ஃபேட் ஆஃப் பண்ணிட்டு இவ்வளோ வருடங்கள் கழித்துன்னு சொல்லி படத்தை ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த சீன் ரொம்ப ஒரு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஒரு நல்ல இமோஷ்னலான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு அது சொல்லிக்காமே ரெண்டு பேருக்கும் அது புரியுது. தே டோன்ட் நீட் டு டெல் எனி திங், பட் தே நோ. அந்த அவரோட லுக்லேயே வந்து இவங்களுக்கும் தெரியும் அது. அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்வே பண்ணுற சீன், ஐ திங்க் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் சொல்லலாம். அண்ட் ஐ திங்க் எவ்ரிபடி ஹாஸ் அ கொஸ்டின் அபவுட் கடைசியில் என்ன சொன்னார், கடைசியில் அது சீக்குவலா, அது வந்து ஜஸ்ட் அப்படியே விட்டாரா? ஸோ அதை பற்றி இப்போ பேச வேணாம், பிகாஸ் அது என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. பட் தினேஷ், கம்பேக் இயர் அப்படின்னு சொல்லலாமா உங்களுக்கு? கம்பேக் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அந்த குழந்தையே நான் தான் அப்படின்ற மாதிரி போகிறேன். ஸோ நான் தான் இப்போ எங்கே எல்லாத்தையும் லப்பர் பந்துன்னு ஒரு ஸ்கிரிப்ட் வருது. அதுக்கு முன்னாடி இருந்த தினேஷோட மைண்ட் ஸ்பேஸ், அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு அந்த வரவேற்பு பெற்று அதுக்கப்புறம் இருந்த தினேஷோட ஒரு மைண்ட் ஸ்பேஸ், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? அடகத்தி வரும்போது இந்த எனர்ஜி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகும்போது. ஏன்னா அதுக்கு பிஃபோர் ஒரு 10 years ஜேர்னி இருந்துச்சு. ஃபுல்லாக தேட்ரு எல்லாமே பண்ணிவிட்டு அப்புறம் சீரியல், அப்புறம் அட்டகத்தி பிஃபோர் நான் தசைனி டீச்சர்னு ஒரு படம் பண்ணேன். அது நாட்டேட் வந்து ரிலீஸ் ஆகல. அது விசாரணை அளவுக்கு இன்டென்ஸான ஒர்க் அது வரவே இல்லை. ஸோ அட்டகத்தியே பார்த்தீங்கன்னா எட்ஜு போயிட்டு உங்கள் இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி அப்படி போகும்போது திருப்பி ஒரு டச் பண்ணி அப்படி ஓடுற மாதிரி ஒரு பெண்டுலம் அப்படி ஆரம்பித்தது தான். ஸோ அப்பயே இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ பாலிடிக்ஸ் இவ்வளோ இருக்குது. பாலிடிக்ஸ்னால் அங்கே நிறைய இருக்குது, பட் நிறைய நல்லது தான் இருக்குது இங்கே இண்டஸ்ட்ரியில். குக்கு, த்ரெட் அண்ட் போலீஸ் அப்படின்னு எனக்கு வந்து அது ஆக்ஷனாக போயிருக்கணுன்ற ஒரு தாட் மட்டும் இருந்துச்சு. ஓகே, நான் குக்கு ஆர்டிஸ்ட்டாக ரொம்ப ஆஃப் பீட்டாக போகாமல் கொஞ்சம் ஆக்ஷனாக போயிருந்தேன்னா இன்னத்துக்கு வேறு ஒரு பிளாட்ஃபார்ம், அது ஒரு சின்ன ஒரு அந்த ஏஜில் அவ்வளோ எனர்ஜி எடுத்துகிட்டு போய் அப்படி நம்ம சிஸ்டமை வந்து டிஸ்டர்ப், ஏன்னா கலட்டி நம்ம தொடச்சிட்டு மாட்ட முடியாது, திரும்ப அதுவாக ஹீல் ஆகணும், அதுக்கான டைம் எடுத்துக்குது. அது மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. தப்பு பண்ணிட்டேன். 2வது மூவி வந்து ரொம்ப முக்கியமான மூவி, கொஞ்சம் மாசாக பண்ணியிருக்கணும் நம்ம அப்படின்ற தாட். லப்பர் பந்து வந்து நான் எதிர்பார்க்கல. பட் எனக்கு எந்த ஒரு பிளானுமே இல்லை லப்பர் பந்து பண்ணும்போது. தமிழ் அரசு பச்சைமுத்து என்கிட்ட வந்து அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் வந்து வேறு எதுவுமே யோசிக்கலனா, ஓகே பெரிய இதுவாக இருக்கும் போது அப்படிலாம் இல்லை, இது பட்ஜெட் மூவி தான் அப்படி சரி டைட்டில் இந்த மாதிரிலாம். அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு, படம் முடியும் போது எல்லாமே மாறிடுச்சு. ஏதோ ஒரு சின்ன நல்லது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்லது இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட இருந்த நல்லதில் அது பிளெஸ்ஸிங்காக மாறிடுச்சு அப்படிதான் சொல்லுவேன். பட் ஹாப்பி, இது அட்டகத்திலேருந்தே இருக்குது சார். இந்த கெத்து வந்து அட்டகத்திலேருந்தே இருக்குது. ஆனால் பெரிய விஷயம் அவர் பண்ணது அதனால் வந்து ஒரு அந்த அவருடைய ஏஜ், அவருடைய ஃபில்மோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஏஜ்ட் கேரக்டர், ஹீரோயினோட அப்பா கேரக்டர் பண்ணி என்னதான் இருந்தாலுமே வந்து ஒரு 2 பேருக்குள்ளான கதை தான் அது. பட் ஆனால் அந்த ஏஜ் ப்ளே பண்ணுறதுங்கிறது வந்து இப்போ ஹரிஷ் கல்யாணுடைய மாமனாராக ப்ளே பண்ணுறாரு. அது வந்து கண்டிப்பாக ஒரு தைரியம் வேணும் ஒரு ஹீரோக்கு, கண்டிப்பாக ஒரு பெரிய தைரியம் வேணும். ஆனால் தினேஷை பொறுத்த வரைக்கும் வந்து என்கிட்ட ரஞ்சித் எப்போவுமே சொல்லுவாப்புல, ஏன்னா சார் அவன் எக்ஸ்ட்ரீம் சார், அவன் வந்து என்ன வேணாலும் அவன் வந்து ஒரு பயங்கர வெறி பிடிச்சி என்ன வேணால் இல் கோ டு எக்ஸ்ட்ரீம் லிமிட்ஸ் டு டூ எனிதிங். அவர் பயங்கரமான ஒரு கிரேசி சார் அவன், இதெல்லாம் சொல்லி பயங்கரமாக சொல்லுவாப்புல ரஞ்சித். ஸோ அதனால தான் எனக்கு முன்னாடியிலேருந்தே, பிகாஸ் நான் ஒரு அட்டகத்தி டைம்லேருந்தே பார்த்துட்டு இருக்கேன் நான். இட்ஸ் வெரி வெரி அந்த, ஆனால் அது ஒத்துக்கிட்டு பண்ணது தான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் சீரியஸா. சும்மா சொல்லாது. அந்த அப்போ இருந்த ஒரு ப்ரெஷர் டப்பிங்கில் வந்து இருக்கும், படம் வந்து சேல் ஆகலை, சரியான ஒரு டஃப் இருக்கும். ஏன்னா அந்த ப்ரொடக்ஷனில் அடுத்த படத்தை கேட்குறாங்க, பட் நம்ம பண்ணல, எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது ரொம்ப ஆசை இருந்துச்சு அந்த டைம். அட்டகத்தி செல் பண்ண அது வைக்கணும் இல்லை கடைசியில். எனக்கு விபி சார் தான் என்ன பண்ணாங்க, ஞானவேல் சாரை கூப்பிட்டு வந்து அண்டு வெற்றிமாறன் சார் எல்லாம் வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய ப்ரெஷராக இருந்துச்சு அந்த படம் சேல் ஆகாமல், ஒரு அவ்வளோ பெரிய ப்ரெஷராக இருந்துச்சு. அது வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து நைட் 1:30 மணிக்கு அப்படியே வந்து ஃபஸ்ட்டு வந்து நரகம், அதுக்கப்புறம் சொர்க்கம், அந்த மாதிரி வந்து அழகாக அது சூப்பர் சார். நம்ம எந்த இடத்துலையும் அதை வந்து சொல்லவே இல்லை, நான் அதை ரிஜிஸ்டர் பண்ணி செம சூப்பரான மூமெண்ட் அது. நான் ஆப்போசிட்டில் தான் இருந்தேன், எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு லெதர் இதில். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் அதை தான் சொல்ல வந்தேன் ஜேபிபி ஆடியோ லான்ச்சில், ஆனால் அது மாறி வேறு மாதிரி ஷூட்டிங். சரி ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸாக சொல்லணும் போல இருக்கு வரைக்கும். தேங்க்யூ சார். இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அட்டகத்திங்கிறது வந்து அது பார்த்துட்டு அது அந்த டைமில்
அந்த It's a fantastic film. அந்த டைமில் வந்து என்னென்னா ரிலீஸ் ரொம்ப அதான் இப்போ தினேஷ் சொன்ன மாதிரி ரிலீஸ் ரொம்ப டைட்டாக இருந்த ஒரு காலகட்டம். விற்க முடியல. அப்புறம் வந்து ரஞ்சித்தும் ஸ்ரீகுமார் அவங்களும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை தான் கேட்டேன். அப்போ நான் கேட்டபோது நான் வந்து ஒரு வாட்டி ஞானவேல் வேணால் கூப்பிட்டு வந்து படம் போட்டு காட்டலாம், அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சும்மா கேஷுவலாக தான் கூப்பிட்டு ஒரு வாட்டி எல்லாம் சேர்ந்து படம் பார்த்தோம். படம் பார்த்துட்டு அது தேங்க்ஸ் டு வெற்றிமாறன் சார் தான். அவர் சிரித்த சிரிப்பில் எல்லாம் ஆஃப். அது ஞானவேல் சார் படம் பார்க்கறது விட்டு அவர் சிரிக்கிறது விட்டு அப்போ படம் ஓகே ஹிட்டு தான் போல. அவர் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்த வெற்றிமாறன் சார் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணார் படத்தை. நான் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். நான் முன்னாடி பார்த்துட்டு அப்போ பார்க்கும்போது அவர் பார்க்குறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். அவரோட என்ஜாய்மெண்ட்டு தான் வந்து ஐ திங்க் ஞானவேலுக்கு வந்து அந்த ஸ்பார்க்கை கொடுத்துருக்கு. எக்ஸாக்ட்லி சொல்லியிருக்காரு சார், வெற்றிமாறன் சிரிச்சே இந்த படத்தை வித்துட்டாரு அப்படின்னு. இல்லை அவர் வந்து என்ன சொன்னார்னா, லப்பர் பந்து பார்த்துட்டார். சொன்னார் இந்த மாதிரி ஒரு டிஸ்டிங்க்ட் வாய்ஸ் படத்தில் இது மட்டும் 2 படம் தான் நான் பார்த்துருக்கேன். ஒன்று வந்து அட்டகத்தி, இன்னொன்று என்ன தெரியுமா, சென்னை 28. He told me this. It's like அவ்வளோ டிஸ்டிங்க்டிவாக ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸாக, அதுவும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இதை வச்சுட்டு, ஸ்போர்ட்ஸ் இல்லை லைக் இந்த மாதிரி யூத் அந்த மாதிரி ஒரு இதை வச்சுட்டு கைண்ட் ஆஃப் திங். ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் நீங்கள் வந்து ஒரு யூ லைக் டு டூ ராம்காம்ஸ். வணக்கம் சென்னை, இப்போ காதலிக்க நேரமில்லை, இப்போ 2 பாட்டு வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் தமிழ் சினிமாவில் ஒரு அவ்வளோ யூஸ்வலாக இல்லாத ஒரு ஸ்பேஸ், கரெக்டா? பிகாஸ் ஒரு காலத்தில் வந்ததாக இருக்கும், பட் இப்போ வந்து லைக் அது ஒரு ஃப்ளேவராக இல்லை. ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் லப்பர் பந்தில் ரொமான்ஸ் இருக்குது, பட் இட்ஸ் பார்ட் ஆஃப் அ பிகர் ஸ்டோரி. பட் ஒன்லி ரொமான்ஸ்னு வச்சுட்டு how do you do this in like is it like அது ரொம்ப பிடிச்ச ஜானரா இல்ல how does it? No, not exactly. Actually காதலிக்க நேரமில்லை, I wouldn't say it's a rom-com. There's a lot of drama in it. There's a lot of emotions in it. So எனக்கு வந்து ஒரு கதை எழுதும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நானே இப்போ தான் டிஸ்கவர் பண்ணியிருக்கிறேன், இஸ் டு tap into people's emotions. So that is what will be my focus. So and I take it only from real life. மீட் பண்ணுற கேரக்டர்ஸ் கிட்ட அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இப்போது காதலிக்க நேரமில்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கான்சர்வேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஐடியா அவங்க பேசும்போது எனக்கு வாவ் பயங்கரமாக இருக்குது, இவங்க இப்படி யோசிக்கிறாங்கன்றதுலேருந்து எடுத்த ஒரு கதை தான். உங்ககிட்ட பேசக்கூடாது, கதையாக வந்துடும். உங்கள் கதையை நான் சொல்கிறேன். ஆக்சுவலி அது வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். எப்படி நீங்கள் வந்து எல்லாரையும் வந்து இப்படி பேச வைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக மாரி சுராஜ் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு சொன்னீங்கன்னா அது கேட்டுருங்க முதல்ல. அவங்க சொன்னாங்க நிஜமா சொல்லுங்க. ஆக்சுவலி அவர் முதல்ல ஆன்சர் பண்ணிட்டாரு. எப்படி சார் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்கன்றது, தட் கான்ஃபிடென்ஸ் லெவல் ஐ ஆல்வேஸ் சி ஈவன் பிஃபோர் த மூவி. அதெல்லாம் எனக்கு படம் வர்றதுக்குள்ளே எனக்கு அப்படியே பீதியாகி டென்ஷன் ஆகி, ஜென்ரலாக உங்களுக்கு டென்ஷனே இருக்காது? டென்ஷன் என்ன சார் பண்ணுறது, டென்ஷன் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அது பாதி டென்ஷன் போயிடும் சார். ஷூட்டிங் முடிஞ்ச உடனே படம் ரிலீஸ் ஆகாமல் ஃபீல் வந்து சார் எனக்குலாம். ஷூட்டிங் லாஸ்ட் டே இருக்குல்ல சார், அப்பா படம் முடிஞ்சிச்சுப்பா. ஏன்னா நம்ம அவ்வளோ இப்போ என்னோட படங்கள்லாம் என்ன பிரச்சனைனா ஹார்ட் ஒர்க் அதிகமாக இருக்கும், டைரக்டர் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் படத்தில் வந்து பைசன், ஆனால் ஹார்ட் ஒர்க் அதிகமாக. அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு படம் ஷூட்டிங் முடிஞ்சாலே முடிவாயிடும் மைண்டு. ஓகே இது எப்படியாவது ரிலீஸ் ஆகிடும், அது வேறு விஷயம். பட் நம்ம வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஷூட்டிங் ப்ராசஸ் தான் எனக்கு ரொம்ப ஹெவி. ஏன்னா அது லொக்கேஷன்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து வேலை பார்க்குறதுலேருந்து செட்டப் ரெடி பண்ணுறதுலேருந்தே ஒரு பெரிய இஷ்யூஸ். இப்போ நம்ம அங்கே உள்ள ஆட்கள் நடிக்க வைப்போம், அந்த ரேண்டமாக ஷூட் பண்ணுறோம்ல, ஒரு கொரில்லா மாதிரி தான் ஷூட் பண்ணுறோம். இப்போ நான் ராம்சார்ட்லேருந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே உனக்கு என்ன கிடைக்குதோ எல்லாமே ப்ராப்பராக இருக்காது சார். நான் 4 படம் பண்ணிட்டேன், மாமன்னன் பெரிய பேனர் தான், ஆனால் நான் ப்ராப்பராக வச்சுக்க மாட்டேன் மைண்டே. எல்லாமே இருக்கும், நம்ம கேட்டால் கொடுப்பாங்கன்னு தெரியும், ஆனால் அதில் ஒரு மேஜிக் இருக்கிற மாதிரி எனக்கு தோணாது. இப்போ என்னோடய டீமுக்குமே வந்து நாளைக்கு காலையில் ஷூட் என்ன பண்ண போவோம், உதய் சார்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, நீங்கள் பேப்பர் ரெடி பண்ணலை, எல்லாமே இருக்கும் என்கிட்ட. நான் அவங்க சொன்னல ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதிடுவேன், 400 பக்கம் எழுதிடுவேன். அந்த 400 பக்கம்ங்கிறது எனக்கு அந்த வேர்ல்டுக்குள்ளே நான் பயங்கரமாக மூளை முடுக்கலாம் போகுது தான். இப்போ நான் ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் 400 பக்கமாக எழுதிடுவேன். அது யாருக்குமே காட்ட மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் அதை அடிக்கடி வாசித்து என்ன பண்ணுவேன்னா அதில் எல்லா லேயர்ஸ்குள்ளும் போயிட்டு வந்துடுவேன். பட் ஸ்பாட்டில் அந்த பேப்பர்ஸ் கொடுக்க மாட்டேன். ஸ்மார்ட்டில் வந்து எனக்கு அன்னைக்கு நான் என்ன மனநிலையில் இருக்கணும்,
என்ன மாதிரியான யோசனையில் இருக்கணும், அல்லது அந்த லொக்கேஷன்ஸ் அந்த அட்மாஸ்பியர் என்ன எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குதோ, இல்லை அன்னைக்கு நான் யார் மேலே கோவமாக இருந்தேன்னா அந்த சீனோட செட்டப்பே மாறும். இதுதான் என்னோடய ஒர்க்கிங் ஸ்டைலாக வச்சுருக்கேன். அதனால் என்னென்னா ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அப்படிங்கும் போது எனக்கு வந்து என்ன ஆகும்னா, ஓகே நம்ம வந்து எந்த இஷ்யூஸும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாரையும் ஹர்ட் பண்ணாமலோ அழுத்தம் எதுவும் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகாமலே, ஏன்னா எடுக்கிறது எப்படியாவது ஒரு கான்ட்ரவர்ஷியல் வந்துருது இல்லை, அப்போ அதை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் அப்படிங்கனாலே அதுக்கப்புறம் நம்ம படம் பார்க்கும்போது கட் பண்ணி ஃபஸ்ட் எடிட் பார்க்கும்போதே இது வரைக்கும் இந்த 4 படத்துக்கு சொல்கிறேன், இந்த 4 படத்துக்கு என்னோடய ஃபஸ்ட் எடிட் பார்க்கும்போதே ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பி ஆகிடுறாங்க. ஓகே படம் வந்து ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகிடும், இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. பரியன் பெருமாள்லேருந்து அது நடந்துச்சு. மாமன்னிலுமே உதய் சார் ஃபஸ்ட் எடிட் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அப்போ அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் நான் இன்னும் ப்ரெசென்ட் பண்ணதுக்காக மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக வேலை பார்க்க ஆரம்பிப்பேன். அதை எப்படி ப்ரமோட் பண்ண போகிறோம், எப்படி அது ரொம்ப ஜாலியாகும் சார். எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப ஜாலியாகும். ஷூட்டிங் ப்ராசஸ் மட்டும்தான் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த நாள் தூக்கம் வராது, ஒன்றுமே வராது. அந்த நாளில் யார் வந்தாலும் அது என்னை வேறு மாதிரி பார்ப்பாங்க. மற்ற நாள்லாம் ரொம்ப ஹாப்பியாக தான் பார்ப்பேன். ஸோ ரிலீஸ் அன்னைக்கு ஆடியன்ஸ்க்கு காட்ட போகிறீங்கன்றது உங்களுக்கு ஒரு அது உங்களுக்கு டென்ஷனே இருக்காதா? ஆடியன்ஸ் எப்படி ஏற்றுப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல? அதான் அதில் என்ன விஷயமா சார், நம்ம ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியில் இயங்குறதுனால நம்மளோட கருத்தை வைக்க போகிறோம். இதுக்கு எதிர்வினையோ இதை வந்து அக்செப்ட் பண்ணாலும் சரி அக்செப்ட் பண்ணாலும் சரி, இப்போ டிபேட் கிரியேட் பண்ண போகுது. அடுத்த படம் ரிலீஸ் ஆன நாள்லேருந்து இதை பற்றியான ஒரு விவாதம் வரும். ஓகேங்களா, இதை பற்றியான விவாதம் வரும். இது சமூகத்துக்கு அவசியமானதா அவசியமற்றதா அப்படிங்கிறத ஒரு டிபேட்டில் போகும். அப்புறம் வெறுமன சினிமா, வெறுமன நம்பர்ஸ், வெறுமன இது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு சில நம்ம இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பேரை நம்ம டார்ச்சர் பண்ணி ஒரு அமௌண்ட்டை போட்டு இதை ரிலீஸ் பண்ணுறோம், ப்ரொடியூசருக்கு இதை கலெக்ட் பண்ணி கொடுக்கணும், ப்ரொடியூசர்ஸுக்கு இதை வந்து போகணும், அந்த ப்ரெஷரை நான் ஏற்றிக்கவே மாட்டேன். நான் கதை சொல்லும் போதே இதுதான் கதை, இதுதான் விஷயம், இதுதான் பட்ஜெட்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அதை நம்பி தான் வர்றாங்கல்ல, அதை அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன். நான் என்ன சொன்னனோ அதில் முன்ன பின்னெல்லாம் இருக்காது. நான் என்ன சொன்னனோ, எந்த ஐடியாலஜியில் சொன்னனோ அதே இருக்கும். அதை அவங்க பார்த்ததுக்கப்புறம் அது அவங்க பாடு, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் வந்து என்னோட வேலை தப்பாக இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் நான் ஃபீல் பண்ணணும். மாரி செல்வராஜ் வந்து ஓபி அடிச்சிருக்காரு, மாரி செல்வராஜ் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காரு, இவரை வேஸ்ட் பண்ணிட்டாரு, அவரை வேஸ்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் வந்து மாரி செல்வராஜுக்கு வந்து என்ன சொல்கிறது, சினிமா போதாமையாக இருக்குது, இப்படி ஏதாவது ஒன்று சொன்னால் தான் நம்ம ஃபீல் பண்ணணும். நம்ம வேலையை நம்ம பார்த்து கொடுத்துட்டோம், அதை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாததும் நமக்கு தெரியாது. அந்த ப்ரெஷர் எனக்கு இருக்காது. எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ரிலீஸ் ஆகுனதே சக்ஸஸ் தான். பரியன் பெருமாள்லேருந்து என்னென்னா, இந்த கதை பேசிக்காக கரெக்டாக ஆன்சர் சொல்லணுன்னா சென்சார் போயிட்டு வந்தாலே நான் சக்ஸஸ் தான் நினைப்பேன். ஏன்னா சென்சாரில் தான் எனக்கு முதல் இஷ்யூஸ் வந்து சென்சாரில் தான் வரும். பரியன் பெருமாள்லேருந்து வாழை வரைக்குமே சென்சாரில் தான் பயங்கரமாக லாக் ஆகிருக்கேன் நான். சென்சார் போகும்போது மட்டும் வேகும், இதை தூக்க சொல்லிடுவாங்களோ, இந்த டைலாக் எடுத்துவாங்களோ. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கன்வின்ஸாக எப்படியாவது வாங்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம அங்கே இந்த கர்ணன்லாம் வந்து எனக்கு அது நிறைய இழந்தேன் நான். கர்ணனில் வந்து ஒரு 75% என்னோட தாட் ப்ராசஸில் வந்து பிடிங்கிட்டாங்க வெளியே. அதை தாண்டி தான் அந்த படத்தை வெளியே கொண்டு வந்தேன். அப்படிங்கும்போது நமக்கு அவங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, எப்படியாவது வாங்கிடு, அட்லீஸ்ட் யூஏவாவது வாங்கிடு அப்படி சொல்லி. இதை 2 ஆப்ஷனில் தான் வருவாங்க. நான் ஃபைட் பண்ணுறேன், என்னை விடுங்க, நான் மேலே கொண்டு போகிறேன் படத்தை, பாம்பே கொண்டு போகிறேன், நான் ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கான டைம் இல்லை. கரெக்டாக என்னோடய பிரச்சனை சென்சார் போயிட்டு படத்தை வெளியே கொண்டு வர்றது. அதுவும் ப்ரொடியூசர்ஸ் பிடிச்ச மாதிரி யூஓ இல்லது அவங்களோட கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி யூஏஓ வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம்னா அது ஓகே. அந்த பிரச்சனை தான். அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் அது. அதில் தான் நீங்கள் 2 பேரும் கவலைப்படுவீங்களா? தட் இஸ் இப்போ எல்லாம் முடிஞ்சாச்சு, ஆடியன்ஸ் எப்படி ஏற்றுப்பாங்க, அந்த டென்ஷன் அது உங்கள் 2 பேருக்கு இருக்குமா? நிறைய இருக்கும். அவருக்கு கண்டிப்பாக இருந்தே ஆகும் சார். அவர் ஏன்னா ஃபஸ்ட் ஷூட்டிங் பூஜை போடுறானிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும், கமிட்டானது ஸ்டார்ட் ஆகிடும். எல்லா படத்துக்குமே எனக்கு இருக்கும். அது இப்போ ஃபஸ்ட் டே ஷூட்டிங்காக இருக்கட்டும், எனக்கு எல்லா நரேஷனுக்கே எனக்கு கொஞ்சம் லைட்டாக உதறும். ஒரு ஹீரோ கிட்ட போய் சொல்லணும், ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லணும், அது கதை சொல்கிற இதே வந்து கொஞ்சம் லைட்டாக சாமிலாம் கூப்பிட்டு கடை வெட்டலாம் சொல்லி அப்புறம் தான் போகிறது. பேசிக்காக அது ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி எல்லா ரிலீஸ்க்குமே வந்து லைட்டாக புளிய கரைக்கும். அது இப்போ நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியுதா? ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு தான். இப்போ ஒரு ஹீரோ படம் சைன் பண்ணி தகவல் வருதுல வெளியே. இப்போ வெங்கட் பிரபு சார் வந்து கோட்டு பண்ணுற நியூஸ் வந்த உடனே எல்லா சினிமா ஆஃபீஸ்லேயும் அசிஸ்டன்ட் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? அந்த இது ஃபஸ்ட் நாளே வந்துடும். இப்போ என்னோட ஆஃபீஸ்லேயே அசிஸ்டன்ட் பேசுவாங்க, சார் பார்த்தீங்களா வெங்கட் பிரபு சார் தான் பண்ணுறாரு அப்படின்னு, எப்படி பண்ண போகிறாரோ என்ன பண்ண போகிறாரோ அப்படிங்கிற வாய்ஸ் முதல்ல கேட்டுரும். இப்போ நம்ம படத்துக்கு அது கேட்காது.
அது என்னன்னே தெரியாது, என்ன மேஜிக் வச்சுருக்கோம்னே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து மேஜிக் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு அனௌன்ஸ் பண்ண ஒரு மேஜிக்கை காப்பாற்றுறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த மாதிரி படம் பண்ணும்போது நீங்கள் முதல் நாள்ல இருந்தே அது ஸ்டார்ட் ஆகிடும். கரெக்ட் தான். சேம் தான். நானும் இப்போ வரைக்கும் ஹாயா சுத்திட்டு இருந்தேன். I was like enjoying the whole movie பொறாமையா இருக்கு அவரை process. பார்த்தா. Yeah, அது ஜாலியா இருக்காரு அவரு. ஜாலியாக இருக்கா இப்போ நீங்கள் ஷூட்டிங் வரைக்கும் எல்லாருக்குமே அந்த டென்ஷன். ஆஸ் அ டைரக்டரா நமக்கு வந்து நம்ம நினைச்சதை கரெக்டா அதே மாதிரி எடுத்தணும். நம்ம நீங்க சொல்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் எல்லாம். அந்த அந்த இதுக்கெல்லாம் அது இவ சொல்ற மாதிரி மேக்ஸிமம் முக்காவாசி டைரக்டர்ஸ்க்கு வந்து அந்த ஷூட்டிங் ஸ்கெட்யூல் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்பாடா அப்படின்னு இருக்கும். அது உண்மை, 200% உண்மைதான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவர் பயங்கர ஜாலியாகிறாரு, அதுதான். ஆனா அது அவர் சொல்ற பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தான். எப்போ வந்து இது ப்ரொடியூசர் வந்து படம் பார்த்துட்டு சொன்னதே எடுத்து கொடுத்துருக்கப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொன்னாலே நம்ம ஒரு முக்கால்வாசி கணக்கு தாண்டோம். அது வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அது நீங்கள் எனக்கு என்னென்னா இன்னும் ப்ளஸ் இப்போ நம்ம விஜய் சாரும் அவருக்கும் அந்த நம்பிக்கை வரணும். அவரும் வந்து எப்போ ஓகேடா நீ சொன்னதை வந்து தெளிவாக சூப்பராக எடுத்து கொடுத்த அப்படின்ற மாதிரி அந்த நம்பிக்கை வந்துருச்சு. அது வந்துட்டாலே நமக்கு வந்து ஒரு இப்போ மாதிரி சொல்கிற மாதிரி நம்ம ஓரளவு ரிலாக்ஸ் ஆயிடலாம். ஃபர்ஸ்ட் எடிட் ப்ரொடியூசரை காட்டுற மாதிரி தலை போச்சு. நான் இது வரைக்கும் 4 படமே என்னோட ப்ரொடியூசர் யாரோ அவங்கள தான் முதல்ல காட்டுவேன். ஃபர்ஸ்ட் எடிட் அவங்கள தான் காட்டிடுவேன். அவங்க ரிலாக்ஸ் ஆகி நம்ம ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாலே 40% முடிஞ்சுங்களா சார். அவங்க ஃபோன் பண்ணும்போது நம்ம அவங்க ஃபோன் எடுக்காமல் இருக்கிறதும். உங்கள் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லுங்க. அதுதான் பிரச்சனையே, பெரிய பிரச்சனையே பார்த்தா. அவர் ஈஸியாக ப்ரொடியூசர், எனக்கு ப்ரொடியூசர் வீட்டில் இருக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா டென்ஷன் தான். அவர் வீட்டில் ப்ரெஷர் போடுவாரா? தட் இஸ் ஐயோ இந்த பாட்டு வேணாம் அந்த பாட்டு வேணும் அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லுவார் அவர்? இந்த படம் இன்னும் பார்க்கல. ஓகே. ஸோ தட் இஸ் வேர் ஐ எம் லைக் ஐ ஹவ் டு டேக் சம் இது இன்புட்ஸ் ஃப்ரம் மாரி சார் என்னன்றது. நோ பட் ஜென்ரலி இட்செல்ஃப் ஐ எம் சேயிங் லைக் ஐ ஹவ் நாட் மேட் தட் மனி. இப்போ இவங்க 2 பேருமே தே மேட் அ லாட் ஆஃப் ஃபிலிம். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒன்று எடுப்பேன். my audience might be a bit more maybe in the A center A B C ன்னு சொல்கிறாங்கல்ல, அதே எனக்கு ஒரு பயம். ஐயோ இது A center audience B C audience. நம்ம வந்து இப்போ நான் சிட்டியில் was born brought up hereன்னும் போது I can only think in those lines. So I make films like that. So but at the end of the day the whole process was an enjoyment. பட் ஆடியன்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு காட்டும் போதுன்ற போது அது ஏன் தான் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு தெரியல. ஈவன் இஃப் வி ஆர் ஹாப்பி வித் வாட் எவர் வி ஹவ் டன், பட் ஸ்டில் தெர் இஸ் ஒன் எலிமெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தட் ஐ எம் கோயிங் டு ஃபேஸ் இவென்ச்சுவலி ஆஃப்டர் வெரி லாங் டைம். பிகாஸ் நடுவில் நான் ஒரு வெப் சீரிஸாக எடுத்தேன். தட் இஸ் வெரி ஃபன். அது பிரச்சனையே இல்லை, பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங் எதுவுமே பிரச்சனை இல்லை. பட் நவ் ஐ எம் லைக் ஓகே ஐ ஹோப் ஐ எம் கோயிங் டு சாட்டிஸ்ஃபை தி ஆடியன்ஸ்ன்ற ஒரு ஸ்லைட் நர்வஸ்னஸ் இருக்குது. பிரீத்தி, ஹவ் வாஸ் இட்? உங்கள் ஃபர்ஸ்ட் தமிழ் படம் ஸ்டார் இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு. வாட் வாஸ் இட் லைக்? பிகாஸ் யூர் என்ட்ரிங், யூ கோயிங் சம்வேர், கமிங் ஹியர், your first film's coming out. Ilan has had a hit with Pyar Prema Kadal. Kavin's an upcoming star. Like, what was that like? Firstly, before that, I just quickly want to say thank you. Like, ரொம்ப பெரிய வெட்டரன்ஸோட உட்கார்ந்து பேசுறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அவர்கிட்ட வரலாம். we'll come to that person. அதெல்லாம் நாங்களே யூத் நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டோம். நீங்க இப்படி வெட்டரன்ஸ் இல்ல அவர் ஏன் தெரியுமா? பிகாஸ் அவர் வந்து எல்லாரையும் பார்த்து அங்கிள் அங்கிள்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால தான் என்ன வெட்டரன் ஆயிட்டாங்க. இசையோட சீனியர் டைரக்டர். சார் இது இங்க இப்படி இந்த மேடையில சொல்லி ஆகணுமா? நான் வந்து இண்டஸ்ட்ரி சொல்றேன். நீங்க படக்கஞ்சனை எப்போ எடுத்தீங்க? நான் அப்ப அசிஸ்டன்ட். ப்ளீஸ் கண்டினியூ. டு பி ஆனஸ்ட், எனக்கு பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் சின்ன வயசுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால பெருசாக மூவி ஃபில்ம் மேக்கிங் பற்றி தெரியாமல் தான் உள்ளே வந்தேன். ஆஸ் அன் அவுட் சைடர். திருச்சியில் தான் பிறந்து வந்தேன். ஸ்டார் வந்து எனக்கு ஸ்டார்லேருந்து கிடைச்ச பெரிய கிஃப்ட் என்னென்னா, இட் ஷோட் மீ லைக் த ஃபினாமினன் ஆஃப் சினிமா அண்ட் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் எவ்ரிதிங். அவர் சொன்ன மாதிரி நம்ம படத்தை வந்து ஒரு ஸ்டோரியாக, ஆக்டிங், ஸ்க்ரீன் பிளே இந்த மாதிரி பார்க்குறோம். பட் பிஹைண்ட் ஒரு கதையை நம்ம சொல்லணும்னு நினைக்கிற மாதிரி சொல்கிறதுக்கு வந்து ஸோ மச் goes on behind, and it's a whole very very creative process that is அது நிறைய பேர், நூற்றுக்கணக்கான பேர் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி அந்த 1 செகண்ட் அந்த கேமரா முன்னாடி அந்த மேஜிக் நடக்கணுன்றதுக்காக பண்ணுறாங்க. இது எல்லாமே எனக்கு பார்த்து ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எனக்கு பிடிச்சது எல்லாமே ஸ்டாரில் தான் நடந்தது. ஸோ அது மட்டும் இல்லை, ஆக்டிங்லேயுமே ஐ காட் டு ரியலி லைக் புஷ் மை செல்ஃப் அண்ட் எக்ஸ்ப்ளோர் மை செல்ஃப் அண்ட் எவ்ரி திங். ஸோ
It's been really great so far. I have a newfound love for filmmaking and filmmakers and everything. Yeah. Right, but உங்க ஃபர்ஸ்ட் படம் ஜெய்பீம் புஷ் இருக்குல்ல, like ஓமி புஷ், ரைட்? Yeah. I mean, you must have அதுல ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கும்ல. அதுல நான் ஒரு few days தான் சார் ஒர்க் பண்ணேன். ஸோ Okay, so this is ஸ்டார் the தான் என்னோட மெயின் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இறங்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ரைட். ஸோ ஆஸ் சி நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது Yeah. நடிப்புன்னா இதுன்னு நினைப்போம்ல. வாட் when you came into the set of Star, Yeah. what was your, say one thing that you learned, oh இது அந்த மாதிரி இல்ல, இது actually இந்த மாதிரி, some learning that you had? I have had many different learnings, but I think about acting especially, what I learned was that there are many different personalities in me. There is so much in me that I could push and explore, and bringing it out for the director to bring his vision to life was just in itself like a great learning experience. And collaborating with other actors also, and the director mainly for me, was like எனக்கு ஒரு புது விஷன், புது பர்செப்ஷன், புது சென்சிபிலிட்டி எல்லாமே புதுசாக வந்த மாதிரி இருந்தது. இவ்வளோ நாள் நான் என்னோட ஓன் எக்கோ சேம்பரில் தான் இருக்கேன். பட் அந்த மாதிரி கொலாபரேட் பண்ணுறது வந்து ஆக்சுவலி இட் ஓப்பன் மை மைண்ட் அ லாட். யா, I think that's a very nice point, because உங்களுக்கும் அந்த மாதிரி தோணிருக்கா, நமக்குள்ள நிறைய பர்சனாலிட்டிஸ் இருக்கு? பிகினிங்கில் வந்து நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் சார். பிகினிங்கில் இருந்துச்சு நான் யார் அப்படின்னு. ஸோ அப்போது நான் யார் இதுவா அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு. இது ரொம்ப பிகினிங்கில் வண்ணாரப்பேட்டில் இருக்கும்போது ஓல்டு வருஷன் போய்ட்டு அப்போது நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. அப்போ நான் யார், இதுவா நான், அப்போ இது நானா அப்படி. ஒரு டைமில் கெத்தாக இருக்கும், ஒரு டைமில் எது நானா, அப்புறம் பார்த்தா டப்புன்னு ஒன்று இது எல்லாமே நான் அப்படி. டிஃப்ரெண்ட் ஃபேசட்ஸ் ஆஃப் ஒன் பர்சன் அந்த மாதிரி. ஸோ அப்புறம் வந்து கரெக்ட் தான் நீங்கள் சொன்னது. இப்போ டேரக்டர்லாம் தாண்டி இந்த வேர்ல்டில் என்னுடைய எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்குது நம்ம எக்ஸ் பிறந்ததுக்கு. ஸோ இதில் வந்து இந்த போர்ஷனில் நான் இருக்கேன், அவ்வளோதான். இது என்னோட ஒர்க்கு அந்த இடத்துல நிற்குது. ஸோ அப்போது பிகினிங்கில் ஒன்றா இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம். ஏன்னா சின்ன வயசில் கேட்பாங்க டாக்டர் ஆக போறியா, இன்ஜினியர் நடித்தா எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்றது. எனக்கு மிலிட்ரி ஆகணும், சன் டிவி ஓப்பன் பண்ணலாம். இத பாத்தீங்களா, எல்லாத்தையும் விட்டு கொலகாரனா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. டார்க் அண்ட் ட்விஸ்டட். அவங்கள போய் ராங் காமெண்ட் இடம் போட்டீங்க சார். குக்கு படம் ஆடியோ லான்ச் இன்விடேஷன் எடுத்து ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் அந்த ராம்சார்ட்ட ராஜ்மோகன் சார், கர்ணன் எனக்கு தான் தெரியுமா. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு சார். கண்ணு வந்து மாறல. அப்போ அந்த படத்தை நடிச்சா இருந்தார்ல, அந்த மூட்லேயே கண்ணு இருந்துச்சு. ஆடியோ லான்ச்சுக்கு வரும்போது எனக்கு வந்து குழப்பமா இருக்கு, அப்படிப்பட்ட ஆளை பிடிச்சிட்டு வந்துட்டாங்களா இல்லை வந்து. ஆனால் இவர் ஏற்கனவே அட்டகத்தில் நடிச்சிருக்காங்க, அட்டகத்தில் நார்மலாக தானே இருந்துச்சு. ஏன்னா ஆடியோ லான்ச்சுக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போதும் கண்ணு வந்து சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சு சார். அது ரொம்ப நாள் இருந்துச்சு இல்லை, 4 வருஷம் விசாரணையில் வரைக்கும் உள்ளே ஓடி வந்துடுவார். ஓடி வந்துட்டு இப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மாறிக்க அப்படின்னு. அது அப்புறம் இப்போ பரவாயில்ல சார். பட் கேமரா இருக்கும்போது இந்த ஃப்ரேமில் பார்த்தா அப்படி வரும், எப்படி பார்த்தா லைட் பார்த்தா கொஞ்சம். பட் ஓகே, பயங்கர ஷாக்காக இருந்துச்சு அது பார்க்குறது. படம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து கொஞ்சம் ரிக்ரெட் தான் எனக்கு அந்த மாதிரி. அதனால் இந்த மீடியம் வந்து லேஸாக ஒர்க் பண்ணும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டு. அதான் நான் கேட்கணும். பிகாஸ் சில சமயம் உங்களுக்கு தோணிருக்குமா, இவ்வளோ ரொம்ப 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 ஒரு மாதிரி ஓவரா போயிட்டோம் அந்த மாதிரி தோணிச்சு? அந்த பிகினிங் இப்போ இருக்கிற ஒரு நாலேஜ், இப்போ இருக்கிற ஒரு செட்டிலான ஒரு அது ஏஜாக இல்லை இத்தனை வருஷத்தில் கிடச்சதான்னு தெரியல, இல்லை எனர்ஜியால் அந்த மாதிரி ஆச்சான்னு தெரியல. பட் ரொம்ப லைட்டாக ரொம்ப சட்டிலாக விபி த வே ஹேண்ட்லிங் திங்ஸ் அவர் படத்தில் அது ஆக்சுவலாக உள்ள பெரிய ஒர்க்கு. ஆனால் அது எல்லாம் உள்ளே கம்போஸ் பண்ணதால் தான் வெளியில் அவ்வளோ லேஸாக அதை பண்ண முடியுன்ற விருப்பமும் இருக்குது. இது ஒர்க் அவ்வளோதான். என்னுடைய எக்ஸிஸ்டண்ட்டில் என்னுடைய ஒர்க்காக நான் இதில் பண்ணுறேன். அதில் என்ன எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ நான் நடிக்கிறேன். இதுவும் ஒரு பார்ட் தான். இதுவும் நான் கிடையாது, இந்த ஆக்டரும் நான் கிடையாது. இதுவும் ஒரு பார்ட். அதில் எல்லாமாவும் நடிக்க முடியும், ஆனால் அதுவும் ஒரு பார்ட் தான். அதை தாண்டி இன்னும் நான் இருக்கேன்றது மட்டும் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் இருக்கு. பட் இது சூப்பரான ஒரு இடத்துல தான் இருக்கீங்க. இது போகும்போது இன்னும் மாறிடும். Sai Bankar, the oldest person of the group, 20 years old. Actually, I wanted to ask you first thing. See, நம்ம எல்லாருமே கொஞ்சம் சின்ன வயசுல வந்து we'll have some ambition இல்ல, நம்ம வந்து இந்த ஏஜ் ஆனப்போ இதெல்லாம் இருக்கும்ட்டு. When those dreams come true at such a young age, touch wood, how does it feel? How do you take it? For the success, sir. Right. So first of all, thank you for inviting me, and I'm really happy to be among these veterans, these legends. Right. These legends. So like I've learned from a very young age, so adanaala vandu was always revolving around what's happening in music and staying doing the same thing again and again, being in the same zone, practicing every day. இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் 8th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து லேபிள் அப்ரோச் பண்ணி நான் வந்து பாட்டு போடுறேன்,
நான் ஒரு 5 பாட்டு வச்சுருக்கேன், நீங்கள் வந்து கேளுங்க, பாட்டு பிடிச்சிருக்குன்னா பண்ணுங்க அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்லேயே இருப்பேன் எப்போவுமே. ஸோ அவங்க பாட்டு பிடிக்கலன்னா ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகிடுவேன், டக்குன்னு போயிட்டு வேறு திருப்பி ஒரு 5 பாட்டு பண்ணுவேன், திருப்பி ஒரு 5 பாட்டு பண்ணுவேன், அப்படியே அதே ப்ராசஸில் இருப்பேன். நான் யூஸ் டு சீக்வன்ஸ் எவ்ரிடே, டெய்லி சீக்வன்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சக்ஸஸோ இல்லை இந்த மாதிரி வந்து when people are recognizing that okay fine இவன் ஒன்று பண்ணுறான் அப்படின்னு எதுவும் ஒன்று பார்க்கும்போது I feel really happy and I think that puts on a responsibility in me where I need to work even more harder to do my next stuff that sincerely. And there are a lot of people who are wanting for this position, like நிறைய பேர் ஏங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு பொசிஷனுக்காக. ஸோ அது நம்மளுக்கு கிடச்சிருக்கும் போது அதை ரொம்ப எசென்ஷியலாக ரொம்ப தெளிவாக யூஸ் பண்ணணுன்ற ஒரு மென்டாலிட்டி மட்டும்தான். ஸோ வி கீப் ஹியரிங், இப்போ நிறைய டேரக்டர்ஸ் கிட்டேருந்து கேட்குறோம், வி ஹியர் அபவுட் ஆக்டர்ஸ், பட் மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்டேருந்து அவ்வளோ கேட்குறதில்ல. வாட் இஸ் இட் லைக் டு பிரேக் இன் டு தி மியூசிக் இண்டஸ்ட்ரி? லைக் இப்போ ஆக்டர்ஸ்னால் ஆடிஷன்ஸ் அந்த மாதிரி இது பண்ணலாம், இல்லை ஃபோட்டோகிராஃப்ஸ் வழியாக வரலாம், இல்லை யாராவது மாடலிங் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ டேரக்டர்ஸ்னால் ஏடியாக இருந்திருக்கலாம், இல்லை தானாக ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து போயிருக்கலாம் அந்த மாதிரி. பட் ஒரு மியூசிஷியனாக உங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், யூ ட்ரைங் டு டூ தட். ஹவு டு யூ like if somebody is there who ungala mari they want to become a musician, what are the challenges they're likely to face? So what I have felt na I've seen a lot of musicians along with me. Nariya பேர் வந்து சாங் அனுப்புவாங்க, கேட்டுட்டு எப்படி இருக்கு ஷேர் பண்ணுங்க, சஜஷன் ஷேர் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. பட் like when I'm just looking back, I've never done that. I've never shared my song like to anybody and I won't ask for suggestion unless and until I'm sure okay fine I'm confident with this அப்படின்ற மாதிரி. I think ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் தியரி மியூசிக்கலாக என்னென்னலாம் கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஏர்லி ஏஜில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஐ திங்க் ப்ராபப்ளி தட் கேன் eventually put on a lot of technical skills into us as musicians and it will somehow or the other it will come out. வேறு வழியே இல்லை, டேலண்ட் எங்கே இருக்கோ வந்துடும். இல்லை மியூசிக் பண்ணுறது ஒரு விஷயம், அதை பற்றி கேட்கல. பட் அந்த மியூசிக் வந்து லைக் see you used YouTube as a medium இல்லையா? அந்த மாதிரி like what are the challenges one faces to get attention of somebody who's a director or something like that? இப்போ VP வந்து you want him to hire you as your musical Mari Selvaraj or Kritika or something like that. What does someone have to do? I first thing I think they need to like my work. So No, I think now with YouTube itself has become a good platform to 100%. I think the thing is இப்போ வந்து ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் மக்கள். ஆமாம். அப்போது இளையராஜா டைம் யோசிச்சு பாருங்க, எப்படி போய் அவங்க போய் சான்ஸ் கேட்டிருப்பாங்க. அவங்க வந்து எங்கள் அப்பா, பெரியப்பா, இன்னொரு பெரியப்பா எல்லாரும் வந்து ஹார்மோனி பெட்டி, கிட்டாரு, தபலா எடுத்துகிட்டு தே யூஸ் டு கோ டு ஆல் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், ப்ரொடியூசர், டைரக்டர் இடத்துல போயிட்டு தே பெர்ஃபார்ம் லைவ். அங்கே அவங்க கம்போஸ் பண்ண சாங்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து சான்ஸ் கேட்குறது. ஏன்னா அப்போ டேப் ரெக்கார்டர் கூட கிடையாது, டேப்பில் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து சிங்கர்ஸாக இருக்கட்டும், மியூசிஷியன்ஸுக்கு வந்து அவங்களுடைய ஒர்க்கை வந்து ஷோகேஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வசதி இப்போ இருக்குது. இப்போ செலவே இல்லாமல் சும்மாவே பண்ணலாம். இவன் வந்து இப்போ அன்பிளக்டு தனியாக கேமரா வச்சு இவனே வந்து அவன் கம்போஸ் பண்ண சாங்கை ஒரு கிட்டாரோ இல்லைன்னா ஒரு கீபோர்டு வச்சு அவன் ரெக்கார்ட் பண்ணி he can upload. He doesn't have to do a music video. Right. அது வந்து ஒரு when a audio company is backing him up, அப்போ வந்து they'll give a budget to do something. அது because they are making money out of him. Right. பட் அதில் இன்னொரு சேலஞ்ச் இருக்குது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு. இப்போ நாம் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் நாம் மட்டுமே தனியாக பண்ணிக்கிறது, அதில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் கூட சரியாக வரலாம் கூட திருப்பி நீங்கள் வந்து இன்னொருத்தர் மீட் பண்ண போகும்போது பெட்டர் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க அப்படி பண்ண முடியாது, இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்ணணும். முன்னாடி போடுறீங்கல்ல, உங்களை அவர்ஷனாக பார்த்துட்டாங்க அப்படின்னா புரிஞ்சுக்காது. அப்போது நீங்கள் டோட்டலி மக்கள்கிட்ட எப்போவுமே உங்களை மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் ஏதாவது போட்டுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குறைந்தபட்சம் மக்களை பற்றியான ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இதை கொடுக்கலாமா மக்கள்கிட்ட, இதை நம்ம காட்டலாமா அப்படிங்கிற நமக்கு ஒரு ஓன் கான்ஃபிடென்ட் இல்லாமல் அதை காட்ட முடியாது. அது வயசு கம்மியாக இருக்கலாம், கூட இருக்கலாம். ஆனால் இப்போ இவருக்கே வந்து இதை காட்டுவோம் நம்ம அப்படின்னு ஒன்று தோணுது இல்லை, அந்த பாயிண்ட் அந்த முடிவு தானே எடுக்கிறார். இவர் கேட்டுகிட்டே இருப்பார்ல அந்த பாட்டை, கேட்டு கொடுக்கலாமா வேண்டாமா. அப்போ அன்னைக்கு ஓன் டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் நம்ம வந்திருக்கோம். எல்லாத்தையுமே அவன் டிசைட் பண்ணது தான். இதை நான் கொடுக்குறேன், இது நல்லா இருக்குங்க, இதை நான் காட்டுறது காட்ட போகிறாங்கல்ல. ஆனால் ராஜா சார் காலத்தில் அது கிடையாது. அப்போ அவன் கேட்கும்போது ராஜா சார் வந்து என்ன ஃபீல் வருதோ இல்லை என்ன ஃபீல் தோணுதோ அந்த ஃபீலில் வாசிப்பாங்கல்ல, அது எமோஷனில் வாசிப்பாங்க.
அது சரியாகலாம் ஒரு நேரடி ஆர்கியூமெண்ட் இருக்கும். இல்லை அப்போ பேசிக்காக அப்போ என்ன இருக்குன்னா வந்து இப்போ சரி இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு போடுப்பா அப்படின்னு சொன்னால் அவர் போடணும். போடணும், அங்கே லைவாக போடணும், கம்போஸ் பண்ணணும். அதுக்கு வந்து எங்கள் அப்பா ஏதாவது பாட்டு எழுதுவார், ஏதாவது அதுக்கு ஒரு சின்ன பேக்கிங் இருக்கும், அப்படி வந்து வாசிக்கணும் லைவ். அப்போ அந்த மொமெண்ட்ல இப்போ மாறிக்கிட்ட நீங்க டக்குன்னு இப்போ நான் போயிட்டு எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒரு இதான் ஜானர் இது இப்படி ஒன்று சொல்லுங்கன்னா இப்படி சொல்லிடுவாரு. இப்போ அது இன்பில்டா அது ஐ திங்க் திஸ் கை வில் ஆல்சோ டூ இட் பிகாஸ் அவன் ரத்தம் அப்படி அவன் அப்பா அம்மா அவன் அந்த வழி வந்தது வந்து இஸ் காட் மியூசிக் இன் இஸ் பிளட். ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறோம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் மாமன்னன் போயிட்டு இருக்கும்போது இது திப்பு சார் பையன் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே அன்னைக்கு நைட்டு தானே நைட்டு பேசிட்டு வரோம். வீட்டுக்கு வந்து டிவி ஓப்பன் பண்ண பாடிட்டு இருக்காப்புல பாட்டு வயலாம் என் பொண்ணு பார்த்துட்டு இருக்கு. அன்னைக்கு பார்க்கும்போது அமைதியாக இருந்தானே சொல்லி அப்போதான் எனக்கே தெரிஞ்சு இந்த சாங் பண்ணியிருக்கான்னு சொல்லி. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போகும்போது தான் நான் ஒரு கம்போசருக்கு வந்து பாட்டை காமிக்க போயிருந்தேன். பிடிச்சிருக்குன்னா பாட்டை கேட்டு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கட்சி சேர எடுத்துகிட்டு போய் காமிக்க போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் அவரை மீட் பண்ணேன். உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு என்ன சொன்னேன். ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு. ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில் பார்த்தேன். அப்போ சந்தோஷ் ஸ்டுடியோவில் பார்த்தேன். கட் பண்ணி என் பொண்ணு பாடிட்டு இருக்கா. ரைட். ஸோ இப்போ அந்த பாட்டு இருக்குல்ல, தட்ஸ் லைக் it's gone crazy viral, right? Because Spotify, like Google's released the year-end global search la that song is there. That's amazing la, because இப்போ நம்ம வந்து இது ஒரு சினிமா கேதரிங்கா பார்க்குறோம். பட் இது வந்து சினிமாவை தாண்டி ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. தட் இஸ் நவ் இப்போ யூடியூப் இட் செல்ஃப் இஸ் சினிமா. லைக் அந்த டைம் இஸ் கான் வென் சினிமா மென்ட் நம்ம தியேட்டரில் பார்க்கறது தான் சினிமான்னு விட்டுட்டு இப்போ எல்லாமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஆயிடுச்சு. இந்த ஒரு ஒரு என்வாயரன்மெண்ட்டில் வென் எவ்ரி திங் இஸ் காம்படிஷன், தட் இஸ் இப்போ இன்னொருத்தர் பண்ணுற படம் மட்டும் இல்லை, பட் யாராவது இந்த ரவுண்ட் டேபிளே மைட் பி அ காம்படிஷன். பிகாஸ் இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் போச்சுன்னா that's 1.5 hours of content that somebody can be watching some other film or something like that. How இந்த ஒரு காம்படிஷன் மைண்ட் செட்டில் has it changed the way you think about making films? இல்ல you say big screen na tani அது anyway அதுக்கு பிளானிங்லாம் டிஃபரெண்ட், இது வேற. எல்லாமே ஒண்ணுதாங்க. எனிதிங் யூ கிரியேட் இஸ் ஆல் தி சேம். இது ஒரே நீங்க at the end of the day அதே ஆடியன்ஸ்க்கு தான் நம்ம கொடுக்க போறோம். ஸோ அதே தாட் ப்ராசஸ் அதே இதுதான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சீரீஸ் எழுத கரெக்டாக வரல. அதோட லேயரிங் அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு சினிமாவாக ஒரு 2-2.5 மணி நேரத்தில் எனக்கு கதை சொல்லணும்னா அதுக்கே டியூன் ஆகிட்டனோ என்னமோ தெரியல. ப்ராப்ளி ஒரு டிஃப்ரெண்ட் ரைட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணால் ப்ராப்ளி get into series ன்னு நினைக்கிறேன். Because you are a fun man, sir. That's why you got serious. ஜாலியா எல்லாமே ஜாலியா இல்ல ஒரு ஜோ கலைக்கிறேன் சார். நான் ஒரு சப்போர்ட் பண்றேன் சார். வெங்கட் பிரபு சாரோட நான் பயங்கர ஃபேன். சென்னை 28 வந்து என்னை வந்து அப்போ நான் தேட்டர் பண்ணுவேன். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து அங்கேருந்து பயங்கரமாக லிட்ரேச்சர் சர்க்கிள் எல்லாமே அப்படி இருக்கும். நான் மட்டும் சென்னை 28 போயிட்டு வந்து காசு வாங்கிட்டு போயிட்டு சங்கம் தட்டுறாங்க உட்காந்து 5-6 தடவை அந்த படத்தில் என்னடா இருக்குது ஒன்றுமே அந்த படத்தில் இருக்குது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நபர் பந்தோட சக்ஸஸ் ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து ஒரு லவ் ஒன்று கொடுத்தது எனக்கு எப்படியோ பவுன்ஸ் பேக் ஆகி திருப்பி வந்து கிடச்சிது. நான் உங்களை பயங்கரமாக இன்பில்ல வச்சுருக்கேன் சார். No, that's incredible. ஒரு மாதிரி ஒரு ஃபுல் சர்க்கிள் மாதிரி வந்துச்சு அப்படியே. அது நம்ம மறைவாக கூட ஒரு தாட்டில் ஏதோ ஒன்று வச்சா அது குட்டாக இருந்தால் கண்டிப்பாக அது ரிப்ளை இருக்குது. நான் அப்படி பார்க்குறேன். நிறைய பேர் அந்த மாதிரி பார்க்குறாங்க. See, for example, when you have like would you say you wanted to become an actor? I would say I stumbled on like cinema. நீங்க not சின்ன வயசுல இந்த ஆக்ட்ரஸை பார்த்துட்டு I want to be like them அந்த மாதிரிலாம் ஒன்று பெருசா that சின்ன வயசுல நான் அந்த மாதிரி யோசிச்சதில்லை சார். okay. So அந்த பிளானே இல்லாம when you come into this, what is the like your, because see when you plan towards something you slowly start watching films அந்த மாதிரி ஒரு particular view pointல நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். Like for example நான் டைரக்டர் ஆனோம்னா நான் இந்த ஆங்கிளோட like I start seeing films. So when you stumble into like as to use your word, how is acting? I feel like லைஃப்ல எல்லாமே வந்து செல்ஃப் டிஸ்கவரி, ஃபைண்டிங் அவுட் ஹூ வி ஆர், பிகாஸ் we're constantly evolving and changing as people and constantly having to find out who I am, what I believe in is the point of life. And in that way acting has been great for me because again you're exploring different sides to yourself and getting to do it in an environment like this where there are people from
this is one industry where there are people from all sections of the yeah. society. The creative So you people get get to, together. yeah, so many people coming together and creating. And when you get to interact with all of them, your mind opens up. And in that way, both the craft that I'm doing and the fact that I'm working in this industry, this kind of cinema work பண்றது ரெண்டும் combinedly has just been great for me. I feel like I've grown a lot as a person itself. Yeah. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதா that filmmaking is a kind of therapy or whatever it is? It's like a... Yeah, for me it is. Okay. I kind of came late. I never thought until I don't want to say my age. அப்புறம் இப்போ கால்குலேட் பண்ணி இப்போ என்ன வயசு கண்டுதான். பட் மச் லேட்டர் இன் லைஃப் தான் எனக்கு வந்து திடீர்னு சினிமா எடுக்கணும் ரைட்டிங்கில் தான் வந்துச்சு. ஃபார் மீ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் காட் மீ வேர் ஐ ஆம். ஸோ அது ஒரு மாதிரி ஒரு பேஷனாக ஆகி ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இது பண்ணால் தான் உண்டுன்ற மாதிரி ஆனது தான் இட் ப்ராட் மீ. பட் ஃபார் மீ த ஹோல் ப்ராசஸ் ஹஸ் பீன் very என்ன சொல்றது, like joyous and happy except the release part. Right. That's the only time But I which get is the to that. therapy part for you? For me, the writing itself is therapy. Generally creating, like she says, no, I think what we all are here, what we do is we create something out of nothing. So அது ஒரு படமாக இருக்கட்டும், I think music is the most highest form of creativity என்னை பொறுத்த வரைக்கும். I mean like that is something I can't even, I have like great respect for musicians and music directors. But yeah, so I am here only because I enjoy what I do. அதுதான் எனக்கு பிகினிங்கே it started out like that, and that is what I'm trying to do now and not trade that for anything else. Right, right. But on another note, I want to ask them a question. ஸோ நீங்கள் ஆக்டிங் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் சம்டைம்ஸ் கேரக்டருக்குள்ளே போயிடுவேன், 4 வருஷம் அது வாழ்ந்தீங்க, யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் ஃபேசட்ஸ் டு இட். இஸ் தேர் எனி பாயிண்ட் வென் நீங்கள் ரொம்ப வருஷமாக லைக் ஷீ ஸ்டார்டட் அவுட் நவ் பட் யூ மைட் ஃபேஸ் தட் லேட்டர் ஆன், போக 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 ஒரு ரியாலிட்டியிலேருந்து நீங்கள் அவேயாக போயிடுறீங்க பிகாஸ் யூ ஸோ மச் இன் டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், படம் இப்படி ரொம்ப இருக்கிறனால இந்த ரியாலிட்டி ஆஃப் திங்ஸ்லேருந்து டஸ் இட் டேக் யூ அவே? எனக்கு அது எப்படி ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த வேர்ட் கட் பண்ண சொன்ன இன்டர்வியூவில் ஆனால் வந்துடுச்சு, கொஞ்சம் கூச்சம் அதிகமாக இருந்தது. ஏன்னா நான் உள்ள ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் பண்ணும் அப்படின்னு, ஃபஸ்ட்டு மியூசிக். அதுக்கப்புறம் வந்து டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, டேரக்டர் ஓகே மியூசிக் ரொம்ப பொறுமையாக இருக்குது, அவ்வளோ நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதனால வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், டேரக்டர் அப்படின்னு ஓகே உட்காந்து தூங்கிட்டே இருப்பேன், தூங்கிட்டே இருந்தால் தான் கதை வரும். ஸோ படுத்து யோசிச்சுட்டே இருந்த கதை. ஸோ இப்போ கேமரா நான் பேசாத ஆளாச்சு, எப்படி ஒரு கேமராமேன் கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் வேணும்னா எப்படி, அப்போ கேமரா கற்றுட்டு நம்மளே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா விஸ்காம் அப்படி தான் ஆரம்பிச்சது. அது ஆக்டிங் சான்ஸாக மாறுது. இது எப்படி வருதுன்றது ஒரு சின்ன ஸ்டோரி. ஆக்டிங் மாறினோடனே நடிக்கணும், எப்படி நடிக்கிறது எதுவுமே தெரியாது. சரி அப்படின்னா கூச்சமாக இருந்துச்சு, இல்லை க்ளோஸ்அப்பில் பல்லு பெருசாக தெரியும் அப்படின்னு. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்குது. என்னால் ஒரு இந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க எல்லாருமே, இப்போ டேரக்டர்ஸ் எல்லாருமே பெரிய டேரக்டர்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருந்துச்சு. ஏன் எனக்கு அவ்வளோ கூச்சமாக இருக்குது, ஏன் என்னால் பேச முடியல, ஸோ அது கூச்சம் எப்படி நான் பிரேக் பண்ணுறேன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அது தப்பு, ஸ்மோக் பண்ண. ஸோ என்னால் அது ஓகே ஒரு 4 பேர் கான்ஃபிடென்ட்டாக எடுத்து, அது முக்கியமாக வந்து ஒரு காலேஜ் எதிர்க்கெல்லாம் என்னால் அதை பிரேக் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தேன். ஆக்ஷன்னா அதை பண்ண முடியுதா, ஆக்ஷன் சொல்லும்போது கரெக்டாக அப்போ வந்து என்னால் மூக்கில் போய்டும், அந்த மாதிரிலாம் உடஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் தேட்டர் வந்துச்சு. ஓகே தேட்டர் போயிட்டு ஆக்டிங் என்னன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து கேமரா வந்து இப்போது பயங்கர கான்ஷியஸாக இருக்கும். என்னோட வீட்டில் கூட இல்லை, இப்போ என்னோட ஃப்ரெண்ட் இருந்தால் கூட அவங்க எதனா ஃபோட்டோனா அதை சாப்பிடும்போது ஃபோட்டோ எடுத்தால் கூட எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா கேமரா எங்கே இருந்தாலும் எனக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும், ஏதோ ஒரு அலர்ட்டாக. என் ஃபோனில் நான் வந்து பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி ஒட்டின மாதிரி நான் வந்து சின்ன ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுருப்பேன். என்னை பார்க்கும்போது எனக்கு அலர்ட்டாக இருக்கும். அந்த பிரச்சனை எனக்கு இருக்குது. குக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பண்ணது 2வது மூவியை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அழக்கூடாது அப்படின்ற ஃபீல், ரொம்ப அழுது ஒரு மாதிரி பெயினாக நான் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணக்கூடாது. எனக்கிட்ட வர டேரக்டர்ஸ் என்னை வந்து சிரிக்கணும், நான் என்ஜாய் பண்ணணும், ஃபன் இருக்குது லைஃப்பில். ஃபன்னுன்றது ரொம்ப முக்கியமான வேர்ட் சார் என் லைஃப்பில். ஹாப்பி மேன் சொல்லியிருக்கணும் நான் அவங்கள, ஃபன் மேன் சொல்லிட்டேன், அதை ஹானராக தான் சொன்னேன். எனக்கு வர ஸ்கிரிப்ட் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக அது இருக்குது. அந்த ஆக்ஷன் கட் முடிஞ்சதுக்கப்புறம் சில ஆங்கோஸ் இருக்குது. பிகினிங்கில் வந்து அதை எப்படி என்னை வந்து நான் ரிகவர் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஏன்னா ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். இப்போ வந்து நான் தெளிவாக இது என்னோடய ஒர்க்கு, நான் எதுவாக இருந்தாலும் அங்கேயே அதை ஸ்டாப் பண்ணணும், அது ஸ்பாட்லேயே விட்டுட்டு நான் வந்து கார் ஏறும்போது வேற ஆள் அப்படின்றது ரொம்ப க்ளீனாக இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஆக்டரை வந்து இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல, ஹவு டு யூ அது வந்து நம்ம அது வந்து அந்த அந்த பபுள் கிரியேட் ஆகுமா? தட் இஸ் யூனோ வென் சே லைக் தே பீப்புள் சே செல்ஃபீஸ் திஸ் திங் தட் திங், அது எல்லாருக்குமே நடக்கும். பட் ஆக்டர்ஸ்க்கு கொஞ்சம் நிறையவே நடக்கும்ல. அது வந்து
நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது பண்ணுவீங்களா? லைக் யூ ட்ரை டு டூ சம்திங்? எனக்கு வந்து நான் இன்னும் வந்து இதை மிஸ் பண்ணாமல் போயிட்டே இருக்கேன். என்ன எப்படி ஆரம்பிச்சனோ அந்த ஃபீல். பட் இன்னும் நீங்கள் இது விபி கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இது நான் வந்து இன்னும் நான் எப்படி ஆரம்பிச்சனோ அந்த லைஃப் ஸ்டைலை நான் விடாமல் எனக்கு ஒருத்தர் சொன்னார், ஒரு சீனியர், நீ இன்னும் அதை வாலண்டரியாக நீ அதை பண்ணிகிட்டே இருக்க, உன்னை விடாமல் வச்சுட்டே இருக்க அப்படின்னு. என்னுடைய லைஃப் பர்சனலாக ஒன்று இருக்கிறத நான் வச்சுக்கிட்டே இருக்கேன். பட் ஒரு டைம் எனக்கு புரிஞ்சது வந்து படம் பார்க்குறாங்க, கொண்டாடுறாங்க. ஏன்னா நிறைய படம் தப்பாக இருந்தால் திட்டுறாங்க, காசு கொடுத்து பார்த்தேன்டா அப்படின்றாங்க. இவ்வளோ பேசும்போது நம்மளை வந்து தேட்டரில் பார்த்து இல்லை வீட்டில் பார்த்து கொண்டாடுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு அவங்களுக்கு நான் என்ன கொடுக்குறதுன்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஹானரை வந்து கம்மி பண்ணிட்டு ஒரு ஸ்டில் கேட்குறாங்க. இது ஹானர் கம்மி இல்லை, இப்போ நான் போய் இன்னொருத்தர்கிட்ட ஃபோட்டோ கேட்டால் எப்படி இருக்கும், அதுக்கு நான் ஆனர் பண்ணேன் அவங்கள. ஸோ எத்தனை பேர் கேட்டாலும் ஸ்டில் கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு அது பிரச்சனை இல்லாமல் கொடுக்கறது ஓகே தான். அது ஹாப்பி தானே? இல்லை ஹாப்பி, எஸ். பட் அது வந்து ஹவு டு யூ பீயிங் இன் தி பப்ளிக் ஐ அது கேக்குறீங்க? பீயிங் இன் தி பப்ளிக் ஐ அண்ட் ஆல்சோ லைக் நாட் லெட்டிங் இட் கெட் யுவர் ஹெட் லைக் ஆமாமா. அதாவது நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த கிராஃப்ட்க்கோ அந்த ஃபெனாமினுக்காக நம்ம லவ் பண்ணி அந்த மாதிரி ஆரம்பிக்கிறோம். பட் அதோட ஒரு சில ஃபியூ சேலஞ்சஸ் வருதுல்ல, அதுவே நம்மளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். அதை புரிஞ்சு நேவிகேட் பண்ணுறது தான் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா சப்போஸ் நம்ம இட்ஸ் வெரி ஹார்ட் டு மேக் மிஸ்டேக்ஸ் பிகாஸ் எவ்ரி ஒன்ஸ் ஆல்வேஸ் வாட்சிங். யூ டோன்ட் ஹாவ் தி ஸ்பேஸ் டு தப்பு பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை, கற்றுக்கிறதுக்கு. அதாவது எல்லாத்துக்குமே கொஞ்சம் பேரியர்ஸ் இருக்குது, கஷ்டம், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சும் at the end of the day being true to who you really are and remembering that from time to time really helps, I think. And it's important also, so you don't lose yourself. அவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியாது. சில நேரத்தில் ஒர்க்கு முடிச்சுட்டு வந்து ஸ்டில்லு கொடுக்க, ஒரு ஸ்டில்லு தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது நிறைய பேர் சம்டைம்ஸ் அப்படி இருக்கும். பட் எவ்ரிபடி யூனிக் அண்ட் எல்லாருமே வந்து படைப்பு தானே, அதை ஹானர் பண்ணணும் கண்டிப்பாக. அது முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு போகலாம். ஹெட்டுக்கு ஏற்றிக்கிட்டா வந்து அது எவ்வளோ நாள் அதுக்கப்புறம் தாங்கும்னு தெரியாதுல்ல. ஹெட்டுக்கு ஏற்றிக்கிட்டா அது முடிஞ்சிடுச்சு.